ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறதற்காக நன்றி செலுத்துவோமா? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவர், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே. தேவரீர் பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிற கர்த்தர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே. முது பேரின்ப நதியினால் எங்கள் தாகத்தை இந்த காலை வேளையிலே தீர்க்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கடந்த 11 மாதங்கள் பரிசுத்த ஆவியானவர் கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தி வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். வருடத்தின் கடைசி மாதத்திலேயும் ஆவியானவர் உடைய பலத்த கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தம்முடைய மகிமையின் புயத்தினால் மோசேயின் வலதுகையை கொண்டு எங்களை நடத்தி வந்த கர்த்தர், பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் தம்முடைய ஜனங்களை விட்டு விலகவில்லையே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இமைப்பொழுதும் எங்களை விட்டு கைவிடாதவர் ஆண்டவரே. உம்முடைய மாறாத கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவ அன்பினால் இந்த காலை வேளையிலே நிரப்புங்கப்பா. எங்கள் குடும்பங்களை நிரப்புங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அடியாளை நிரப்பும் ஆண்டவரே, எங்கள் அடியானை நிரப்பும், எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. கர்த்தர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அது நடுவிலிருந்து நீக்கிவிடும் பொழுது சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். பாவி என்கிற பெயரை மாற்ற வந்தவரே, எங்கள் வாழ்க்கையில பரிசுத்தர் என்ற பெயரை எங்கள் வாழ்க்கையில கட்டளையிட்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் ஒவ்வொருவருடைய சகல பாவங்களையும் ஒரு விசையாய் கழுவி சுத்திகரிக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களையும் தயவாய் மன்னித்தருளும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகட்டும். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. புது எண்ணெயினாலே இந்த காலை வேளையிலே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்படியே நான் ஜெபிக்கிறேன். ஒரு வெறுமையான பாத்திரம் அல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்ளுமே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே, என்னை ஏற்று கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே, என்னை ஏற்று கொள்ளும் ஐயனே. பாவமறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே, பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம்,
எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். உபத்திரவம் உண்டு உலகினில் என்றீர், உலகத்தை ஜெயித்தேன் என்றீர். உபத்திரவம் உண்டு உலகினில் என்றீர், உலகத்தை ஜெயித்தேன் என்றீர். உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே, உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சீசன் என்றீர். சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சீசன் என்றீர். உந்தன் சிலுவையை நான் சுமக்க, எந்தன் சிலுவையை நான் சுமக்க பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. ஆமென் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவ சாயல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையினாலே உடைய தாசனாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய், ஆண்டவன்மார்களே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது போல ஆண்டவரே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உடைய ரட்சிப்பு உண்டாகட்டும். உடைய வார்த்தையினாலே இருதயத்திலே குத்தப்படுவார்களாக. பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. ஒரு ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல், தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகட்டும் ஆவியானவரே. வந்த வண்ணமாய் அல்ல, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை வெறுக்க, மாம்சத்தை வெறுக்க, தன்னைத்தான் வெறுக்க, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தரும் வேண்டியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பாதாளத்திலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. சத்துரு முனையிட்டு போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் நுகத்தடிகளை முறிக்கிற கர்த்தர், எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற, எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா ஒழுங்கின்மைகள் மாறட்டும், வெறுமைகள் மாறட்டும்,
ஆழத்தில் காணப்படுகிற இருள் விலகட்டும் ஆவியானவரே, வெளிச்சம் உண்டாகட்டும். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் வெளிச்சம் உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்து சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், அடியாள் வாழ்க்கையில், அடியான் வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில், உடைய ஊழியக்காரர் குடும்பத்தில், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்க்கையிலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தேவ அன்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவ அன்பு, கல்வாரி அன்பு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கியவட்டும். சகோதர சிநேகம் உண்டாகட்டும், சகோதர சிநேகம் பெருகட்டும் ஆவியானவரே. கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுவாராக. ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. அடியாளின் வலது பார்சத்திலே மகா தீர்க்கதரிசி ஆனவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவதூதர்கள் இடத்திலே நிரப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த காலை வேளையில் போடப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அக்கா பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. இருபத்தி 7ஆவது வசனம், 26, லூக்கா 1:26. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இதில் மரியாள் அம்மா கேட்குறாங்க, இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே? சயின்டிஃபிக்காக நடக்காத காரியம் இல்லையா? எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. பரலோக தேவனிடத்திலிருந்து. நீதிமொழிகள் 25:25 என்று நினைக்கிறேன். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். மரியாள் அம்மா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. எத்தனையோ ஸ்திரீகள் ஆண்டவர் நம்முடைய வயிற்றில் பிறப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தர அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நற்செய்தி சொல்றது யாருன்னா காபிரியேல். மிகாவேல் தூதர் என்ன அவன் நம்மளுக்காக சத்துருவோடு போராடுகிற பல வகையான தூதர்கள் இருக்கிறாங்க. அதில் காபிரியேல்ஸ்ன்னு இருப்பாங்களாம் நிறைய. அதில் ஹெட் காபிரியேல். காபிரியேல் தூதனை ஆண்டவர் அனுப்புறாரு. அவன் மரியாளமா இருக்கிற வீட்டுக்குள்ள பிரவேசிச்ச உடனே என்ன சொல்றாரு? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இவ கலங்குறா, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றார். அந்த வார்த்தை பாருங்க, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நம்ம கிருபை பெற்றிருக்கிறோமா? பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவனுடைய கிருபையை ஒருவனும் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. ஆண்டு நம்ம மேல எவ்வளவோ கிருபை பாராட்டுகிறார். ஒருவனும், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தேவனுடைய கிருபை இழந்து போயிடாத, தேவனுடைய கிருபை நீ வீணடித்திராத, தேவனுடைய கிருபை நீ போக்கடிக்காத. பவுலையா சொல்றார், நான் இருக்கிறது தேவ கிருபையினால தான் நான் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, வேஸ்டா இல்ல. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன்.
ஆகிலும் நான் அல்ல, நான் கிடையாது. நான் பிரயாசப்பட்டேன்னா இன்னும் பவுலையா எல்லாரும் விட இவ்வளோ மும்முரமாக இருக்காரு ஆண்டவருடைய காரியத்தில். அவர் அல்ல. அவர் சொல்றார், நான் கிடையாது, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. அல்லேலூயா. ஒரு காரியத்தில் நீங்கள் ஸ்பெஷலாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? அது நீங்கள் அல்ல, அவர் உங்கள் மேலே வைத்த கிருபை, உங்களோடு இருக்கிற தேவ கிருபை. நீங்கள் தேவனிடத்தில் கிருபைப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நோக்கி இந்த வாழ்த்துதல் கடந்து வரும். நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். உன் வயிற்றில் கர்த்தர் தெய்வமே உன் வயிற்றில் பிறக்க போகுது. எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு புருஷனுக்கு ஒரு பரிசுத்தவானுக்கு நியமித்திருக்கிறாங்க, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இது நடக்குமா? கேட்குற கொஸ்டின் நியாயமான கொஸ்டின். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடப்பதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை, என் நம்பிக்கையெல்லாம் செத்து போயிடுச்சுன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? இதே கொஸ்டினோட வந்திருக்கிறீங்களா? இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, எப்படிங்க ஆகும்? பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிலையிடும். உன்னிடத்தில் பிறக்கிற அந்த பரிசுத்த குழந்தை தேவனுடைய குமாரன். சகரியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6. சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கொஸ்டின்ஸோட வந்திருக்கலாம். ஆண்டவர் உள்ளத்தில் வைத்த வார்த்தை இதுதான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க ஏதோ ஒரு காரியத்தில் இந்த காரியம் நடக்குமா? முடிஞ்சிருச்சு, நம்பிக்கையெல்லாம் செத்து போச்சு, என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு காரியம், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? நடக்க சாத்தியமே இல்லை. மாம்சத்தின்படி பார்த்தா நடக்காது. நான் ஆவியின்படி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். அவர் பெரியவராய் இருப்பார். உன் வயிற்றில் பிறக்கிறவர் சாதாரணவர் கிடையாது. அவர் தான் இறைவன். வார்த்தை தான் மாம்சமானார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் உன்னதமானவருடைய குமாரன். யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுகிற கர்த்தர், முடிவில்லாத ராஜ்யத்தை உடையவர். பரிசுத்த ஆவியினாலே உன் வயிற்றிலே அந்த குழந்தையை பிறக்கும். நீ இந்த குழந்தையை சுமப்பாய், தெய்வத்தை சுமப்பாய், தேவகுமாரனை சுமப்பாய். அப்படி சொல்லிட்டு உனக்கு ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு போறார். நம்பிக்கை இல்லையா? உன் இனத்தால் சகரியாவின் மனைவி எலிசபெத் முதிர் வயதில் இருக்கால, மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். ஹல்லேலூயா. தேவனால எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு ஒருவேளை நின்று போய் கூட இருந்திருக்கலாம். அவங்க ரொம்ப வயசானவங்கன்னு சொல்றாங்க, 80க்கு மேலே இருக்கும்னு சொல்றாங்க. 80க்கு மேலேனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவனால எல்லாம் முடியும். சரித்திரத்தை மாற்ற தேவனால் முடியும். முடியாதுன்னு டாக்டர் சொல்வாங்க, ஆனா முடியும் என்று என் ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிற கர்த்தர். யவீருவின் மகள் செத்து போனாள். அவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. யவீருவோட ஆண்டவர் நடந்து போறார், சீசர்கள் போறாங்க, நடந்து போறாங்க, எல்லாம் முடிஞ்சது. பயப்படாதே. அவங்க சொல்றாங்க, போதுங்கிற டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, உன் மகள் மரித்து போனாள். யவீரு அவன் வாயவே திறக்க விடலை. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆண்டவரே பதில் சொல்றார். கூட வந்தவங்க வந்து சொல்ல வராங்க, ஆண்டவரே போதகரையே நீ டிஸ்டர்ப் பண்றீரு, போதும், எல்லாம் காரியம் முடிஞ்சிருச்சு, உங்க மகன் செத்து போயிட்டா, 12 வயசு குழந்தை செத்து போயிடுச்சு, அவ்வளோதான், காரியத்தை நடத்துங்க. இப்போ ஆண்டவர் இவன் வாயை திறக்கவே விடலை. என்ன சொன்னார் ஆண்டவர்? வந்து ஜஸ்ட் பிலீவ் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். பயப்படாதே மகனே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் குமாரத்தி ரட்சிக்கப்படுவாள், உன் பிள்ளை பிழைப்பாள். என் பிள்ளை பிழைக்குமா? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். நம்பிக்கை செத்து போச்சுன்னு சொல்லி நீங்க வந்திருக்கிறீங்களா? வார்த்தையானவர், உன்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், செத்து போன சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கூட நடந்து போறார்.
அதற்கு தடையாக இருக்கிற மனிதர்களையெல்லாம் கர்த்தர் அகற்றி விடுகிறார். அல்லேலூயா. தாரை ஊதுறவங்க, கொட்டடிக்கிறவங்க எல்லாத்தையும் அகற்றி விடுகிறார். பிள்ளை மரிக்கவில்லை என்று சொல்கிறார், நகைச்சாங்க ஆண்டவரை பார்த்து, எல்லாரையும் அப்புறப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரியை செய்யக்கூடாதபடி சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் தடையாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பிரவேசிக்க கூடாதபடிக்கு, லாசரு வெளியே வராதபடிக்கு கல் தடையாய் இருந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார்? கல்லை எடுத்து போடுங்கள். அப்பதான் தேவனுடைய வார்த்தை உள்ள நுழையும். தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள எனக்குள்ளே நுழையணும்னா, நீ உயிர்ப்பிக்கப்படணும்னா, அந்த பிரேத கடங்கிலிருந்து நீ வெளியே வரணும்னா, அந்த கல் எடுத்து போட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கல்லை எடுத்து போடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து போட்டவுடனே என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னார், லாசருவே கம் அவுட், வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். எத்தனையோ கடங்கு உள்ள இருப்பாங்களாம் அந்த இஸ்ரவேல் தேசத்துல. அங்கிருந்து அப்படியே வந்தான், வெளியே வந்தான். கட்டோட தான் வந்தான். ஆனா வார்த்தை வெளியே அவனை கொண்டு வந்தது. ஆனா தடையா இருந்தது ஒரு கல். உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கல் தடையா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு, தேவனுடைய அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நடக்க கூடாதபடிக்கு, அதிசயங்களை காண பண்ண கூடாதபடிக்கு சத்துரு ஒரு கல்லை வைத்திருக்கிறான். இந்த கல் புரட்டப்படக்கூடுமோ, இந்த கல் யார் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று ஸ்திரீகள் கல்லறின் இடத்துல என்ன செஞ்சாங்க? ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தாங்க. தேவதூதன் என்ன செஞ்சான்? வானத்திலிருந்து பூமி அதிர்ச்சி, பூமி அப்படியே அதிரும்படியாக வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி கல்லின் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. அவர்கள் வந்து பார்க்கிறாங்க. அந்த கல், அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வெளியே வந்தார். அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்கணும்னா சில கற்கள் நம்முடைய வாழ்க்கையில தடையாக இருக்கிறது. அந்த கல்லை எடுத்து போட வேண்டியது என்னுடைய கடமை, உங்களுடைய கடமை. உயிர்ப்பிக்க வேண்டியது கர்த்தருடைய கடமை. எல்லாமே ஆண்டவர் செய்வார் எதிர்பார்க்க கூடாது. என் பகுதியிலும் ஒரு கிரியை நடப்பிக்கப்படுகிறது, ஆண்டவர் சைடும் கிரியை நடப்பிக்கப்படுகிறது. சாப்பாடு கொடுத்துட்டாரு, வாயில ஊட்டி விடணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே சாப்பிட வேண்டியது சாப்பாடு தான் கொடுத்துட்டனே, எந்திரி சொன்னாரா சொல்லையா? எலியா தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பி மகனே போஜனம் பண்ணு. இல்லாண்டரே அதையும் ஊட்டி விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படிதான் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? நான் செய்ய வேண்டிய கடமையும் உண்டு, கர்த்தர் பணியாற்ற வேண்டிய கடமையும் உண்டு. அப்படி என்றால் கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போமா? ஆண்டவரே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைதான். என் வாழ்க்கையில ஒரு கல் இருக்கு ஆண்டவரே. லாசரு மகிமையின் சரீரமாய் வெளியே வரக்கூடாதபடி கட்டோட உள்ள இருக்கிறான். நாருமே ஆண்டவர் என்ன சொன்னார் மரியாளை பார்த்து? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த நாற்றமெடுத்த வாழ்க்கையின் பக்கத்திலே, நாற்றமெடுத்த கல்லறையின் அருகிலே கர்த்தர் இறங்கி வந்தார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நாற்றமெடுத்த என் குடும்பத்திலே நீங்க என் பக்கத்துல வாங்க ஆண்டவரே, குடும்பத்துல வந்து பக்கத்துல நில்லுங்க ஆண்டவரே, நீங்க வந்துட்டா எல்லாமே நடக்கும் ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள்
குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை திரும்ப திரும்ப நம்மளை நோக்கி கடந்து வருகிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தான், ஒவ்வொரு குடும்பத்திலையும் நுழைஞ்சு கேட்டா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்தோட பயங்கரமா அங்க இருக்குது. இப்படிலாம் நடக்குதா? நடக்குது. சத்துரு ஒரு குடும்பத்தை அழிக்க வருகிறான், ஆனால் கர்த்தர் குடும்பத்தை கட்ட வருகிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்ட மாட்டீங்களா? கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டுங்கப்பா, மகிமையில வெளிப்படுங்கப்பா. ஆனா நிந்தைகளை சுமக்க தேவகுமாரன் வயிற்றிலே சுமக்க அவள் தன்னை என்ன செஞ்சா? இருதயத்தை தயார் பண்ணாங்க. இருதயத்திலே சிந்தனை பண்ணின மரியாள் எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நம்ம வாழ்க்கையில தயாரா இருக்கிறார். ஆனா சில நிந்தைகளையும் நம்ம இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? கடக்க வேண்டியது இருக்கும். மரியாள் வாழ்க்கையில நிந்தைகளை சுமந்தாங்க. எத்தனை பேர் எப்படியோ பேசியிருப்பாங்க. கர்த்தருக்காக, உமக்காக, உமக்காகத்தானே தானையா உயிர் வாழ்கிறேன் ஐயா. நிந்தைகளை சுமக்க ஒப்பு கொடுப்போமா? சிலுவையை சுமக்க அனுமதி நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? நம்மை நம்பி வெறுத்திருக்கிறோமா? இதுதாங்க ஆண்டவருடைய ரூட், ஆண்டவருடைய வழி எதுதான். நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாய் we must go through much tribulation in the kingdom of God. நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். என் வாழ்க்கையில அவருடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்த போறார், உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும். அதுக்கு முன்னாடி நான் சில நிந்தைகளின் வழியாய் கர்த்தர் என்னை என்ன செய்கிறார்? கொண்டு போகிறார். சிலுவையை சுமக்க என்னை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதற்கு நான் என்னை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்பிக்கை இழந்த நிலைமையில வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் அடையாளத்தினால் வசனத்தை உறுதிப்படுத்துவார். சங்கீதம் 85 என்று நினைக்கிறேன், கடைசி வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும். எனக்கு நீங்க துணை செய்யணும் ஆண்டவரே, என்ன நீங்க தேற்றணும் ஆண்டவரே. என் சத்துருக்கள் கண்டு என்ன செய்யணும்? வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும். அடையாளமா சகரியா எலிசபெத்தை மரியாள் அம்மாவுக்கு காபிரியல் தூதன் சொல்றார், நீ நம்பலைனா யோசித்துப்பார், வயசானவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்கும், யோசித்துப்பார். ஆனா நம்மால் சகரியா எலிசபெத்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்கப்பா. கணவன் மனைவி 2 பேருமே தேவனுடைய சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியே நடந்து கர்த்தருடைய சகல தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. அருமையான தம்பதிகள். சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. 25 கல்யாணம் ஆயிருக்கலாம், ஒரு 27 28 கல்யாணம் ஆயிருக்கலாம், 30க்குள்ள தெரியல. எத்தனை வருடமோ அவங்க 40 ஆகுது, 50 ஆகுது, 60 ஆகுது, 70 ஆகுது, 80 ஆயிடுச்சுன்னா நம்பிக்கையில போதுன்னு விட்டுருப்பார். அவர் 50க்கு மேலே விட்டுருப்பார். ஆனா இந்த சூழ்நிலையில அபியான்கிற ஆசாரிய வகுப்புல இருக்கிறாரு. தேவனுடைய சந்நிதியில தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான் போட்டிருக்கு. தேவனுடைய சமூகத்தில் உள்ள இருந்து தூபம் காட்டி கொண்டிருக்கிற வேளையில தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று தேவதூதன் தரிசனமாகிறார். அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். மனசுக்குள்ள ஒரு என்ன இருந்திருக்கும்? எனக்கு ஒரு மகன் இல்லையே, எல்லார போல ஒரு பிள்ளை இல்லையே நினைச்சிருந்திருக்கலாம். வெளியே ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? அந்த காலத்தில் வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில்
தேவனுடைய ஆசாரியன் தூபம் காட்டி கொண்டிருக்கிறார். வெளியே ஜனங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. காபிரியேல் தூதன் என்ன சொன்னார்? சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இவனுக்கு என்ன வேண்டுதல் கூட யோசித்திருக்க மாட்டான். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், உன் பிறப்பு நிமித்தம், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளுக்கு நேராய் திருப்புவான். கீழ்ப்படியாத பிள்ளைகளை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு நேராய் திருப்புகிற ஒரு தேவதாசனாய் இருப்பான். கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். பரிசுத்த ஆவியினாலே தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நிரப்பப்பட்டு இருப்பான். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த குழந்தை பிறக்கிற நிமித்தம் அநேகரும் சந்தோஷப்படுவார்கள், உங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். இவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இவன் பதிலுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? நான் கிழவனாய் இருக்கிறேனே, என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே. இப்படி ஒரு அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நடப்பிக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏற்றுக்கொள்வீங்களா? கோவம் வந்துருச்சு தேவதூதனுக்கு. தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை, என் வார்த்தைன்னு சொல்றார், தைரியமா சொல்றார். தேவ சன்னிதானத்தில் இருக்கிற நான் காபிரியேல் என்பவன் அதிகாரத்தோடு பேசுறார். என் வார்த்தைகளை நீ நம்பலையே, இந்த குழந்தை அந்த நடக்கிற அற்புதத்தை காண மட்டும் நீ ஊமையனாயிருப்பாய். குழந்தை பிறந்ததா? அருமையான ஒரு யோவான் ஸ்நானகன் பிறந்தான். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார். அல்லேலூயா. எல்லாரும் யூதேயா தேசம் எங்கும் இந்த பிரமாணங்கள் பரவிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வர்த்தமானங்கள் பரவிட்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமா என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். இப்படிதாங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. என்னைக்கோ கேட்டிருப்பீங்க ஆண்டவர்கிட்ட, கேட்டு முடிஞ்சது. இனிமே எங்க ஆண்டவர் செய்ய போறாரு? இதெல்லாம் நடக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சது, சொல்லி வேற எது பார்ப்போம், அவ்வளவுதான், அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இது நடக்க போகுது உங்க வாழ்க்கையில. ஆண்டவர் வந்து ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6:26. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியம் என்றால். அதற்கு அவன், அதாவது பாப்பா என்னன்னா, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்ன செஞ்சாருன்னா, இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியா தேசத்தை முற்றுகை போட்டுட்டார். அதனால சமாரியாவில் இஸ்ரவேல் தேசத்தில் கொடிய பஞ்சம். ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற அந்த கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படுது. பிள்ளைங்களை சாப்பிடக்கூடிய அவ்வளோ நிலைமை. இருந்தாலும் எவ்வளோ தாய்கள் கொடிதான தாய்களாக இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி என்ன செத்தா சாகிறது, பிள்ளையை சமைச்சு சாப்பிடணுமா? 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம், 2 தாய்கள். இன்னைக்கு ஓம் பிள்ளையை கொடு, ஓம் பிள்ளையை ஆக்கி சாப்பிடுவோம், நாளைக்கு ஓம் பிள்ளையை சாப்பிடுவோம். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேலே நடந்து போறார். ராஜாவே, என் ஆண்டவனே, என்னை ரட்சியும். எப்பா ஏமா, கர்த்தர் உன்னை ரட்சிக்காது இருந்தால் நான் எதுலமா எடுத்து, ஆலையில் இருந்தா களஞ்சியத்தில் இருந்தா எதுலமா ரட்சிக்க முடியும்? இல்லை ராஜாவே, இவ பிள்ளையை நான் என் பிள்ளையை கொடுத்தேன், இன்னைக்கு ஆக்கி சாப்பிட்டேன். இப்படி இந்த கதையை சொல்றாங்க. வஸ்திரங்களை ராஜா கிழிக்கிறான். இனி நான் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானதுன்னு சொல்லி தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் இடத்துக்கு விசாரிக்கும்படி ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து கேட்கும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், 2 ராஜாக்கள் 7:1. 2 ராஜாக்கள் 7:1. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர்
வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? இன்னைக்கு வர கொடிய பஞ்சம், பிள்ளைய சாப்பிட்டு தின்னுட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு கொடுமை, பயங்கர கொடுமை இல்லையா? கொடுமையில கொடுமைன்னு சொல்வேன் நான் ஆனால் ஆண்டவர் சூழ்நிலையெல்லாம் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரே நாள்ல பஞ்சத்தை மாற்றுகிறார். நாளை இந்நேரத்தில், அந்த வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நாளை இந்நேரத்தில் இது நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். நீ பாப்ப. ஆனா அந்த ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி இருக்கானே, அவன் சொல்றான், கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கிலாம் இப்படி நடக்குமா தீர்க்கதரிசியே, தேவனுடைய மனுஷனே? நெகட்டிவா பேசிட்டான். எலிசா தீர்க்கதரிசி கோவம் வந்துருச்சு. நீ உன் கண்ணுனால பாப்பப்பா கர்த்தர் செய்த அற்புதத்தை, ஆனா நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார். நடந்துச்சா? நடந்தது. கர்த்தர் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அந்த ஒளிமுக வாசல்ல, சமாரியாவின் ஒளிமுக வாசல்ல 4 குஷ்டரோகிகள் இருக்காங்க. அவங்க பேசிக்கிடுறாங்க, நம்மளுக்கு பசியா இருக்குது, நம்ம இங்கே இருந்தாலும் சாவோம், வெளியே இருந்தாலும் சாவோம், பேசாமல் எதிராளி பாளையத்திற்குள்ளே போயிடுவோமா? அவங்க உயிரோட வச்சா நம்ம பிழைப்போம், சாப்பாடு கொடுத்தா சாவோம், பிழைச்சிக்கிடுவோம், இல்லைன்னா செத்து போயிடுவோம், அப்படி செய்வோமா? ஓகேன்னு இவங்களாம் பேசிக்கிடுறாங்க. பேசி 4 பேர் 4 குஷ்டரோகிகளை என்ன செய்கிறாங்க? சீரியரின் இராணுவத்திற்கு தைரியமாக போகிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும், சீரியர் காதில் விழுது, ஆண்டவர் ஒரு இரைச்சலை கேட்க பண்ணினார். அல்லேலூயா. இராணுவத்தின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், ரதங்களின் இரைச்சலை கேட்க பண்ண உடனே அவங்களாம் பேசிக்கிடுறாங்க, நம்மளுக்கு விரோதமா எருசலேமின் ராஜா, இந்த எருசலேமின் ராஜா, எல்லா ராஜாக்களும் நம்மளுக்கு விரோதமாக கூலி பொருத்திட்டாங்க போல, நம்மளை இது பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போயிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கூடாரத்தை அப்படியே இருந்த மாதிரி விட்டுட்டு, குதிரைகள் கழுதைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடோடி போயிட்டாங்க. கர்த்தர் வேற ஒன்றும் செய்யலை, ஒரே ஒரு இரைச்சலை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. காதில், எதிராளிகள் காதுகளிலே அந்த இராணுவத்தின் இரைச்சல், ரதங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சலை கேட்க பண்ண உடனே எல்லாரும் அப்படியே ஓடிட்டான். இங்கே உள்ளே போய் போகிறாங்க, ஒரு கூடாரத்துலேயும் ஆள் இல்லை. முதல் கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க, நல்ல சாப்பாடு இருக்குது, இந்த 4 பேர் நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வெள்ளி பொண்ணு சால்வை எல்லாத்தையும் அந்த கூடாரத்தை தோண்டி உள்ளே புதைச்சி வைக்கிறாங்க. அடுத்த கூடாரத்துக்கு போகிறாங்க, அப்படியே நல்லா சாப்பிட்றாங்க. சரி, இப்படி நம்ம செய்கிறது தப்பு. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள், நம்ம ராஜாவின் வீட்டாருக்கு நம்ம போய் இந்த நல்ல செய்தியை அனுப்புவோம். அல்லேலூயா. நற்செய்தியை அறிவிப்போம். உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்கிற நற்செய்தி இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. உன் சாபங்களை சிலுவையிலே சுமக்கும்படியாய் கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தார். உன் நோய்களை சிலுவையிலே சுமக்கும்படியாய் கர்த்தர் வந்தார். உன் பாவங்களை சிலுவையிலே சுமக்கும்படியாய் கர்த்தர் வந்தார் என்கிற ஒரு நற்செய்தி நீங்களும் நான் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. இல்லை என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். போய் அறிவிக்கிறாங்க, வாராங்க. அதே மாதிரி கர்த்தருடைய மாறாத வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மா 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானிய முக்கியமான காரியத்துக்கு அந்த வாசலில் நிற்க வச்சாங்க. எல்லாரும் திமுது வந்துடுவாங்கல்ல, எல்லாரும் மக்கள் வந்துட்டாங்க. நெருக்கி மிதிச்சதுனால அவன் செத்து போயிட்டான். கண்களினாலே பார்த்தான், ஆனால் சாப்பிட முடியலை. கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் பொழுது நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணணும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரே நாளில் கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற தேவனாலே எல்லாம் முடியும். அல்லேலூயா. உன் அவிசுவாசத்தை மாற்ற தேவனால் முடியும். சயின்டிஃபிக் படி எல்லாம் நடக்கும். முதல்ல நம்ம பார்த்தோம், சயின்டிஃபிக் படி இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கும். அதுதான் என்ன சொல்கிறது, கேன்சர் 4th ஸ்டேஜ், மனுஷனால் காப்பாற்ற முடியாது, டாக்டர் கைவிட்டுருவாங்க. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஆனால் கர்த்தர் அவனை கைவிட மாட்டார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள், ஆனாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல வைத்த கிருபை ஒரு நாளும் விலகாது. அவர் உங்களோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. மனிதர்கள் நட்டாட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி என்னைக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க, ஆண்டவர்கிட்ட நெடுநாள் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிக்கும்படி வந்திருக்கிறார். 3வது நம்ம பார்க்கிறோம், சூழ்நிலையிலே கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சூழ்நிலை மாறும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யக்கூடாதபடி தடுத்து கொண்டிருக்கிற என்னென்ன நாற்றமெடுத்த கற்கள் இருக்கிறதோ, ஆண்டவரே அந்த கல் எடுத்து போடணும். ஆண்டவரே
தேவதூதன் இல்லைன்னா தேவதூதன் என்ன செஞ்சான்? அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையினால என் வாழ்க்கையில் இருக்கிற என்னால் புரட்ட முடியலன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரே, ஒரு தேவதூதனை அனுப்பியாவது என் வாழ்க்கையில் இருக்கிற கல்லை புரட்டி போடுங்க ஆண்டவரே. எங்கள் கண்களை உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கத்திடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை இறங்கி வரட்டும். கடைசியாக ஒரு தேவ மனுஷியை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதே தானா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வாசிங்க பாப்பா. கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவனை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. ஒரு நாள் எலிசா தீர்க்கதரிசி சூனேம்ங்கிற ஊருக்கு போறாரு. அங்கே கனம் பொருந்திய அந்த ஒரு ஸ்திரீ அவளை என்ன செய்கிறார்? எலிசா தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறாரு. போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொள்கிறா. அப்போ அவர் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த சூனேமியால் வீட்டில் என்ன செய்கிறாங்க? பேர் மென்ஷன் பண்ணப்படலை, நம்ம சூனேமியான்னு சொல்கிறோம். சூனேம் ஊரை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், சூனேமியாலே பேர் இருக்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே போய் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்க வீட்டில் தான் வந்து தங்குறாரு. ஏன்னா ஏசப்பா பெத்தானியா கிராமத்துக்கு வரும்பொழுதெல்லாம் மார்த்தாள் மரியாள் வீட்டில் தங்குற மாதிரி எலிசா தீர்க்கதரிசி சூனேம் ஊருக்கு வரும்பொழுது இந்த சூனேமியால் வீட்டில் தங்குறாங்க. இவங்க அவங்கள நல்லா ஒரு கனம் பண்ணுற ஒரு ஸ்திரீயாக இருக்காங்க. அப்போது ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறாங்க, நம்ம இடத்துல அடிக்கடி வந்து போகிற இந்த தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. நம்மளை பற்றி சாட்சி கொடுக்க முடியுமா? பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவான். இந்த அக்கா நம்ம வீட்டுக்கு வராங்க, இந்த அண்ணன் நம்ம வீட்டுக்கு வராங்க, இவங்களை பார்க்க ஒரு பரிசுத்தவானா தெரியுது. இதுதாங்க நற்சாட்சி. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நற்கிரியை தொடங்கினவங்க நீங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவீர் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். பவுலையாவை பற்றி என்ன செஞ்சாங்களா? மற்றவங்க தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அன்றைய என்ன குறித்து மற்றவங்க தேவனை மகிமைப்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு தங்கச்சியை இந்த குடும்பத்துக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்களே, ஒரு அருமையான மகளை நான் பார்க்குறேன், அருமையான மகனை நான் பார்க்குறேன். அப்படி நம்மளை குறித்து மற்றவங்க மகிமைப்படுத்துகிறாங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையா இருக்காளே, நம்மளுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறாங்களா இல்லை வேதனைப்படுறாங்களா? இந்த சூனேமியால் ஹஸ்பண்டை சொல்லி ஒரு அறை வீடு மேலே கட்டுறா, ஒரு குத்து விளக்கு, மேஜை, நாற்காலி எல்லாம் செட் பண்ணுறா ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு. அப்போ எலிசா தீர்க்கதரிசி கேயாசி அனுப்பி, கேயாசி நீ போய் சூனேமியால்கிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்கணும். நம்மளை நல்லா உபசரிக்கிறாளே, இப்படிப்பட்ட சலக்கரனோடு விசாரிக்கிறாளே, அவளுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கா? அவளுக்காக நான் ராஜாவின் இடத்துல சேனாபதியின் இடத்துல ஏதாவது பேசணுமா? கேட்டு வந்து சொல்லு. சூனேமியால கூப்பிட்டோன்னா வாசல் படியில் வந்து நிற்கிறான். அவள் தனக்கு குழந்தை வேணும் கூட அவள் சொல்லவே இல்லை. அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் ஹஸ்பண்ட் வயது சென்றவள், அவளுடைய இதுவும் அப்படிதான். அதனால் அவளை விட்டுட்டா. நல்ல மனுஷன், நல்ல மனுஷி, கணம் பொருந்திய ஸ்திரீன்னு தான் போட்டிருக்கு. கணம் பொருந்திய ரெஸ்பெக்டட் விமன், ஊழியக்காரங்களை கனம் பண்ணுகிற ஸ்திரீ. குடும்பமாக கனம் பண்ணாங்க. ஆனால் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் தேவனுடைய மனுஷன் கேயாசிட்டு அவள் சொல்கிறா, இல்லையே நான் என் ஜனத்தாரின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன். தேவையை கூட நீங்கள் சொல்லலைனாலும் கர்த்தர் உங்களுக்கு எது தேவை என்று இந்த நாளிலே உங்களுக்கு செய்யும்படி உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இது வித்தியாசமான இது ஸ்டைலில் சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போ அவன் சொல்கிறான், கேயாசி சொல்கிறான், வேலைக்காரன் சொல்கிறான், இல்லை என் ஆண்டவனே, அவளுக்கு பிள்ளை இல்லை, ஹஸ்பண்ட் வந்து வயது சென்றவன்,
ஏய் அவளை கூப்பிடு. என்னையா, நான் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்தில் உன்னிடத்துக்கு வருவேன். நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். ஏது என் ஆண்டவனை அபத்தம் சொல்ல வேண்டாம், பொய் சொல்லாதீங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தேவை உண்டு, ஆனால் அந்த தேவையை கூட நீங்கள் அதை நீங்கள் இது தேவை, அதாவது இதை கூட நீங்கள் பெருசாக கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த தேவையை சந்திக்கும்படி கர்த்தர் இந்த மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே பொய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறீங்களா? ஏது சிஸ்டர் அபத்தம் சொல்லாதீங்க சிஸ்டர்ன்னு சொல்கிறீங்களா? நம்பிக்கை இல்லை சிஸ்டர். ஆண்டவர் சொல்கிறார், பிராண உற்பத்தி கால திட்டத்திலே உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். ஒரு குமாரனை நீ அழைத்து கொண்டிருப்பாய். அதாவது குமாரன் இல்லை, உங்களுக்கு எது தேவையோ அது நடக்கும். ஆமென். அந்த குழந்தை இறந்தது, திருப்பி வளர்ந்து வாரான். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை தலை நோகிறதுன்னு சொல்லி திரும்பி அதை செத்து போகுது. ஆனால் கர்த்தர் அந்த குழந்தையை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். அவள் தரையில் விழுந்து அந்த குழந்தையை திரும்பவும் எடுத்துக்கொண்டாள். ஆண்டவற்றிலிருந்து வர ஆசீர்வாதங்கள் நிரந்தரமானவை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 135 சொல்லுங்க. என்ன வாசிக்கிறீங்க? சங்கீதம் 135. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். வார்த்தையை நம்பு. 2வது சங்கீதம் 13:5. அல்லேலூயா. இப்போ நம்பிக்கையெல்லாம் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வை. 2வது எது வரைக்கும் கொஸ்டின்ஸோட வந்திருக்கிறீங்களா? சங்கீத 13 தாவீது ராஜா கேட்டார், எது வரைக்கும் இப்படி நடக்கும்? எது வரைக்கும் உங்க முகத்தை மறைப்பீங்க? எது வரைக்கும் நான் சஞ்சலத்தை நித்தம் வைத்து என் இருதயத்திலே நான் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எது வரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? ஆண்டவரே, என்னை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவரே. சொல்றீங்களா? தாவீது ராஜாவை போல சொல்லுவீங்களா? உங்க கிருபையின் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன், உங்க வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். கடைசியா சங்கீதம் 131:3 சொல்லப்பட்டிருக்கு, நான் உம்முடைய இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரை வார்த்தையை நம்பு, கர்த்தரை கிருபையை நம்பு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்து நம்பிக்கையோட விசுவாசித்தான். விசுவாசத்தில் அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. திரும்பவுமாய் நான் சொல்கிறேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அரவணைத்தார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்று, போற்றிடும் என் உள்ளம் என்று, துதித்திடும் என் உள்ளம் என்று, போற்றிடும் என் உள்ளம் என்று. என் முழு உள்ளம் இயேசுவையே பாடும், என்றென்றும் சோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆமென். ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் நம்பிக்கையெல்லாம் இழந்த நிலைமையில, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு நிலைமையில வந்திருக்கலாம். ஆண்டவரே,
மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். உலர்ந்த எலும்புகளின் நடுவே தம்முடைய தாசனாகிய எசேக்கியேலை சுற்றி நடக்க பண்ணின கர்த்தர். அப்படிதான் ஆண்டவரே நாங்களும் வந்திருக்கிறோம். இங்க நம்பிக்கையெல்லாம் உலர்ந்து போன நிலைமையில, நம்பிக்கையெல்லாம் அற்று போன நிலைமையில நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த எலும்புகள் உயிரடையுமா? உலர்ந்து போய் இருக்கிறோமே. உலர்ந்த எலும்புகளுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணின கர்த்தர், என் ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அவர்கள் காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றது போல உடைய பிள்ளைகள் காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்கப் போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உடைய பிரசனத்தினாலே பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகள் மெழுகு போல உருகி போனதற்காய் ஸ்தோத்திரம். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு முன்பாக எங்கள் வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வந்த எல்லா பிரச்சனைகளும் இந்த நாளிலே சமபூமியாக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இது எப்படி ஆச்சு? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? எங்கள் துவக்கம் அற்பமாய் இருக்கலாம், எங்கள் முடிவு சம்பூரணமாய் இருக்கட்டும். ஆவியானவரே, நீங்க அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி அப்பா. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். எந்தெந்த காரியத்தில் முடிஞ்சதுன்னு சொல்லி வந்திருக்கிறாங்களோ, ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நீ செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்ன கர்த்தர். வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்காய் வனாந்தரமான எங்கள் வாழ்க்கையிலே வழியை உண்டாக்க போகிறதற்காய் ஸ்தோத்திர சுவாமி. அவாந்தரமான வெளியிலே ஆறுகளை உண்டாக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலும் இந்த மாதம் முழுவதிலும் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற உடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் முது பாதைகள் நெய்யாய் பொழியும்படி கிருபை செய்வீராக. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை உடைய கண்கள் உடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய சீர்கேடுகளை கர்த்தர் குணமாக்குவீராக. பரிசுத்த தைலத்தினால் ஒவ்வொருவரையும் தலை எண்ணெயினால் அபிஷேகம் அணிவீராக. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் அணிகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதற்காய் ஸ்தோத்திரம் சாமி. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தையே சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் ஐக்கியமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். சமாதானத்தோட கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.